அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் இன்னொரு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் லெக்சர் சீரீஸில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் பார்க்க போகும் பாடம் was and were. மன்னிக்கவும், there was or there were. ஆ கடந்த வாரம் நீங்கள் there is or there are பற்றிய விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். கடந்த பாடமானது, அதாவது லெசன் 10-இலே there is or there are. முதலில் இன்றைய பாடத்திற்கு நாங்கள் செல்வதற்கு முன்னர் சற்று ஒரு ஸ்மால் ரீகேப் about the last week's lesson. So there is or there are எந்த டென்ஸிற்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம்? is or are எங்களுக்கு தெரியும். இப்ப எப்பொழுதுமே present டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணப்படுகிறது. present டென்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். So present tense நிகழ்காலத்தில் நாங்கள் வசனங்களை அமைக்கும் பொழுது is or are பயன்படுத்துவோம். அதிலும் is ஒருமைக்கு used for singular, are is used for plural. இதுதான் நீங்கள் போன கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. So இன்று நாங்கள் பார்க்க போறது there was or there were. This will be used for past tense. அதாவது இறந்த காலத்துக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. Just give me a minute. Yes. Okay. So was and were பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாகவே நாங்கள் இந்த முதல் பாடத்திலிருந்தே 4 வகையான வாக்கியங்களை பற்றியே நாங்கள் ஆராய்கிறோம். மன்னிக்கவும், 2 வகையான வாக்கியங்கள், 2 வகையான கேள்விகள். அதில் நேர்மறையான வசனங்களும் நேர்மறையான கேள்விகளும், அதே போல் எதிர்மறை வினாக்களும் எதிர்மறை கேள்விகளை பற்றியே நாங்கள் இதுவரை காலமும் அனைத்து பாடங்களிலுமே நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இன்றும் வழக்கம் போல இந்த எடுத்த பாடத்திலே, அதாவது was or were பயன்பாடு இந்த 4 செக்ஷன்ஸில், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். முதலாவதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ். சோ இந்த கட்டத்துல எங்கள் அனைவருக்குமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன, எப்படி என்பது ஓரளவு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுல நாங்கள் முதல்ல பார்க்கும்போது was எப்பொழுதுமே சிங்குலருக்கு பயன்படுத்தப்படுகிறது. And were is always used for plural. அதாவது were பன்மை வசனங்கள் அல்லது பன்மை வினாக்கள் அமைக்கும் பொழுது were பயன்படுத்தப்படுகிறது. இதை விளங்கிக் கொள்வதற்காக சில உதாரணங்கள் இங்கே எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. There was a house. அங்கே ஒரு வீடு இருந்தது. எனவே அங்கே ஒரு வீடு இருந்தது என்பது இறந்த கால வாக்கியம் ஆகும். ஏன் இங்க was பயன்படுத்துறோம்? House is singular. எத்தனை வீடுகள் இருக்கு? ஒரு வீடு தான் இருக்கு. அப்ப அது ஒருமை பெயர் சொல்லானது ஒருமையாக இருந்த காரணத்தினால இங்க நீங்க there was a house என்று யூஸ் பண்ண. இரண்டாவது there was a cat. அங்கே ஒரு பூனை இருந்தது. இங்கே முதலாவது உதாரணத்தை போலவே இரண்டாவது உதாரணத்திலும் cat ஒருமை பெயர்ச்சொல், ஒருமை பெயர்ச்சொல்லாக இருந்த காரணத்தினால நாங்கள் இங்க was பயன்படுத்துறோம். மூன்றாவது there were students. இதுல பெயர்ச்சொல்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளூரல் பன்மை. அதன் காரணத்தினால் நாங்கள் were இங்கே பயன்படுத்துகிறோம். இதுல இன்னொரு விஷயமும் நாங்கள் பார்க்க வேண்டும். அது சிங்குலர் அண்ட் ப்ளூரலிலே லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அது எங்களுக்கு எந்த விதத்திலையும் அது வந்து இந்த வாஸ் அண்ட் வேற மாற்றாது. அதாவது லிவிங் திங்ஸ் என்பது உயிருள்ள பொருட்கள், நான் லிவிங் திங்ஸ் உயிரற்ற பொருட்கள். இதுல முதலாவது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா there was a house. ஹவுஸ் என்பது ஒரு உயிரற்ற பொருள், அக்ரிணையை குறிக்கிறது. கேட் ஒரு உயிருள்ள பொருள், அக்ரிணை. எனவே இந்த முதலாவதும் இரண்டாவதும் உதாரணங்களிலே ரெண்டுமே ஒருமை வாக்கியங்கள். அதில் ஒன்று உயிரற்ற பொருளை குறிக்கிறது, இரண்டாவது உயிருள்ள பொருளை குறிக்கிறது, ஒரு பூனையை குறிக்கிறது. எனவே நான் லிவிங் ஆக இருந்தாலும் சரி, லிவிங் ஆக இருந்தாலும் சரி, எங்களுக்கு சிங்குலராக இருந்தால் வாஸை யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்தால் வேரை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை வச்சு ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சரை என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சரை டிரைவ் பண்ணால் there plus was or were plus noun with adjective நீங்க யூஸ் பண்ணியும் அமைக்கலாம், adjective யூஸ் பண்ணாமலும் நீங்க அமைக்கலாம். கண்டிப்பா ஒரு noun இருக்க வேணும். அதோட place and time we can include. சப்போஸ் நான் இப்போ இந்த noun with adjective முதலாவது வாக்கியத்துக்கு there was a house. adjective என்பது என்ன? பெயர் அடைமொழி. ஒரு பெயர் சொல்லுக்கு வர்ணனையை கூட்டுவது, அதாவது மிகைப்படுத்தி காட்டுதலே adjective. அப்ப இதுக்கு நான் ஒரு adjective யூஸ் பண்ணால் there was a beautiful house, or I can say there was a big house, there was a luxury house. அப்ப இந்த words big, beautiful, luxury இதெல்லாம் என்னது? adjectives குறிக்குது. அப்ப நீங்கள் இதை அமைக்க கண்டிப்பா பெயர் சொல்லியிருக்க வேணும், விரும்பினால் பெயர் அடைமொழியும் நாங்கள் இதில் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப இதை இன்னும் விளங்கிக் கொள்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இதுல முதலாவதாக பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நான் லிவிங் திங்ஸ் பற்றிய சென்டென்சஸ் தான் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல சில நான் லிவிங் திங்ஸ் முதலாவதுல பாருங்கள், there was an accident on the road. இங்க noun வந்து accident, அது ஒருமை, அது மட்டுமல்ல ஒரு உயிரற்ற பொருள், அதாவது நான் லிவிங் திங்ஸுக்குள் அடங்கும். There were so many errors in your letter. இதன் விளக்கம், உங்கள் கடிதத்தில் பல பிழைகள் இருந்தன. எனவே இருந்தன, பிழைகள் என்பது ப்ளூரல், அந்த காரணத்தினால இங்க நாங்கள் were பயன்படுத்தி இருக்கிறோம். மூன்றாவது, there was a beautiful film screened at the cinemas last week. அப்ப கடந்த வாரம் சினிமா தியேட்டர்ல ஒரு அழகிய படம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது. அதாவது ஸ்கிரீன் என்றால் காட்சி, அதாவது படம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம். அப்ப film வந்து ஒரு சிங்குலர் noun, அந்த காரணத்தினால இங்க நாங்கள் was பயன்படுத்தி இருக்கிறோம். அதோட we have also included an adjective which is beautiful. So beautiful film. There were many beautiful beaches in Sri Lanka. What is the noun here? இங்க noun பெயர் சொல் வந்து beaches, and what are beaches? They are plural nouns, plural. கடற்கரைகள், அந்த காரணத்தினால we are using were. And the next example, there was a big parking area in front of the school to park vehicles. ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா ஒன்று இருக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி வாகனங்களை நிறுத்துவதற்காக. இங்க நவுன் என்னது? பார்க்கிங் ஏரியா, அது வந்து ஒரு சிங்குலர் நவுன், அந்த காரணத்தினால நாங்கள் இங்க was பயன்படுத்தி இருக்கிறோம். கடைசி உதாரணத்தை பாருங்கள், there were more cars on the road those days. முன்காலத்திலே, அதாவது முன்னர் ரோட்ல அதிகப்படியான கரத்தை, அதாவது வண்டிகள் காணப்பட்டது. அதாவது மோட்டார் கார்ஸ்ல கார்ட்ஸ் என்பது மாடு இழுக்கும் வண்டியை தான் நாங்கள் கார்ட்ஸ் என்று சொல்லுவோம். சோ கார்ட்ஸ் பன்மையை குறிக்கிறது,
அதனால இங்க வேர் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல நான் லிவிங் திங்ஸ் என்னென்ன? ஆக்சிடென்ட், எரர்ஸ், ஃபில்ம், பீச்சஸ், பார்க்கிங் ஏரியா, கார்ஸ். இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்களை இங்க குறிச்சு காட்டுது. அடுத்ததாக நான் பார்க்க போறது சேம் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து லிவிங் திங்ஸுக்கு நாங்கள் பார்க்கலாம். லிவிங் திங்ஸ் என்றால் உயிருள்ள பொருட்கள். There was a cat in our house. எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருந்தது. அப்ப இங்க வந்து பெயர் சொல்ல என்னது? கேட். சிங்குலர் இருக்கிறனால நாங்கள் வாஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி there were many people standing at the bus halt. இங்க நீங்கள் பார்க்கலாம் people என்றால் மக்களை குறிக்கிறது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் என்று சொல்லுவாங்க. கவுண்டபிள் நவுன் என்றால் எண்ணக்கூடிய பொருட்கள். உதாரணத்திற்கு சேர்ஸ், டேபிள்ஸ், ஹவுசஸ், புக்ஸ், லேப்டாப்ஸ், ஃபைல்ஸ். அப்ப எங்களால் எண்ணக்கூடிய பொருட்களை we always say as countable noun. uncountable noun எண்ண முடியாத பொருட்கள் ஆயில், வாட்டர், சாண்ட், ரைஸ், சுகர், ஹேர். இந்த மாதிரி பொருட்கள் வந்து எங்களால விரல் விட்டு எண்ண முடியாது. So these are called as uncountable noun. இங்க people என்று சொல்லேக்க this is an uncountable noun. அந்த காரணத்தினால there were many people standing. அந்த நாளத்தான் இங்க were யூஸ் பண்ணி இருக்கிறோம். அதாவது people ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு கூட்டத்தை குறிக்கிறது. அந்த காரணத்தினால தான் இங்க நாங்கள் were பயன்படுத்தி இருக்கிறோம். Third one பாருங்கள், there were so many rabbits in the park. So rabbits is plural. Therefore நாங்கள் இங்கே were பயன்படுத்தி இருக்கிறோம். There was a dog in front of the main entrance. அப்ப dog is a singular noun. அதனால we are using was. Likewise பாருங்கள், there were many delegates to speak at the conference. There was a cow in our school those days. There was a teacher who used to live near my house. அப்ப இங்க noun என்னது? Teacher. So in the living things la paranga, what are the nouns we have seen? Cat, people, rabbits, dog, delegates, cow and teacher. These are the nouns. இதுதான் நாங்கள் இங்க இந்த லெசன்ல பார்த்த பெயர் சொற்கள். இந்த பெயர் சொற்கள் எல்லாமே லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருட்களை குறிக்குது. இதுல சிலது சிங்குலர், சிலது ப்ளூரல். அது தவிர கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் பத்தியும் இங்க நாங்கள் பார்க்கிறோம். சரி, சோ இதுதான் எங்கட ஸ்ட்ரக்சர் ஃபார் பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ் லிவிங் திங்ஸா இருக்கலாம், நான் லிவிங் திங்ஸா இருக்கலாம். அது எங்களுக்கு எந்த விதத்திலையுமே எங்கட ஸ்ட்ரக்சர்ல எந்த விதமான மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது. அப்ப என்ன எங்கட ஸ்ட்ரக்சர்? there plus was or were plus noun with adjective. You can also include place and time also with this structure. ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா there plus was or were with noun. இதுதான் எங்கட general structure. So moving on to the next one, which is going to be negative sentence. எதிர்மறை வாக்கியங்கள். எதிர்மறை என்றால் என்ன? இல்லை என்று பொருள்படும். So structure பாத்தீங்களா? There was not. அதை நாங்கள் contracted formula யூஸ் பண்ணி wasn't என்று சொல்லலாம். அதே மாதிரி were not பயன்படுத்தினீங்கன்னா
weren't என்று சொல்லலாம். contracted form. இதை பத்தியும் நான் அதிகமாக விளக்கப்படுத்த தேவையில்லை பிகாஸ் நாங்கள் தொடங்கினதுல இருந்தே நான் இதை பத்தி சொல்லிக்கொண்டே வாரேன். எங்களுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நாங்கள் நாட் சேர்க்கும் பொழுது you can always make use of contracted forms. Contracted forms என்றால் சுருக்கி பயன்படுத்துறது. was not நாங்கள் wasn't என்று சொல்லுவோம், were not நாங்கள் weren't என்று சொல்லுவோம். plus noun with adjective and you can include place with time. place and timeம் சேர்க்கப்படலாம். இடமும் காலமும் உங்களது வசனங்களிலே சேர்க்கப்பட முடியும். அப்ப உதாரணம், there wasn't a house under the hill. மலைக்கு கீழ், அதாவது ஒரு மலை தொடருக்கு அடிவாரத்தில், மலைக்கு கீழ் என்றால் பிழையா எடுத்துக் கொள்ளாதீங்க, மலை அடிவாரத்தில் என்றதுதான் நீங்க அண்டர் த ஹில் என்று நாங்க சொல்றோம். அண்டர் த ஹில் என்றால் ஒரு மலை அடிவாரத்தில். இதுல டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா மலைக்கு கீழே என்ற மாதிரி வரும். மலைக்கு கீழே என்றால் அர்த்தம் பிழைக்கும். எனவே மலை அடிவாரத்திலே வீடு இருக்கவில்லை. அங்கே மலை அடிவாரத்தில் ஒரு வீடு இருக்கவில்லை. wasn't a house. there wasn't a cat on the tree. மரத்திலே ஒரு பூனை இருக்கவில்லை. there weren't many students in the class. வகுப்பில் அதிகமான மாணவர்கள் வருகை தரவில்லை. இங்கே house is a noun, cat is a noun. These two are singular. அந்த காரணத்தினால நாங்கள் wasn't use பண்ணியிருக்கிறோம். And the third example, noun is student, பெயர் சொல் students. தன்மையை குறிக்கிறது. அந்த காரணத்தினால we are using weren't in front of the noun. இன்னும் சில உதாரணங்களை நாம பார்க்கலாம் மேலதிக விளக்கத்திற்காக. சோ முதல் நாங்கள் பார்த்த மாதிரியே இங்கேயும் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா நான் லிவிங் திங்ஸ், லிவிங் திங்ஸ் ரெண்டு செக்ஷன்ல பார்க்க போறோம். ஆனால் திருப்பியும் சொல்றேன், இந்த நான் லிவிங் அண்ட் லிவிங்கை வச்சு பெருசா நாங்கள் ஒன்றும் குழம்பிக்கொள்ள தேவையில்லை. ஜென்ரலாவே நெகட்டிவ் என்றால் there wasn't இல்லாட்டி weren't தான் வரப்போகுது. அதே மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா there was or there were தான் வரப்போகுது. ஸோ இது லிவிங் ஆர் நான் லிவிங் என்று சொல்லி எந்த விதமான மாற்றத்தையும் இது எங்களுக்கு தரப்போவது இல்லை. உதாரணங்களை பார்க்கலாம். there wasn't an accident on the road. there weren't many errors in your letter. there wasn't a theater in our area previously. there weren't many beautiful beaches in Colombo. there wasn't a big parking area in front of the school. there weren't many vehicles on the road at night. இப்ப இந்த வாக்கியங்கள்ல எங்கட பெயர் சொற்கள் என்ன, நவுன்ஸ் என்ன? முதலாவதுல இஸ் ஆக்சிடென்ட் சிங்குலர், செகண்ட் ஒன் எரர்ஸ் ப்ளூரல், தேர்ட் ஒன் தியேட்டர் சிங்குலர், ஃபோர்த் ஒன் பீச்சஸ் ப்ளூரல், ஃபிஃப்த் ஒன் பார்க்கிங் ஏரியா சிங்குலர், and the last one vehicles which is plural. So I hope இப்போ ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்ததாக நாங்கள் இதே நெகட்டிவ் சென்டென்சஸ் we are going to see for living things. அதாவது உயிருள்ள பொருட்களை வச்சு நாங்கள் இப்ப எதிர்மறை வசனங்களை நாங்க இப்ப பார்க்கலாம். அப்ப structure remains the same. I'll just read the sentences. There wasn't a cat in our house. There weren't many people standing at the bus halt. There wasn't a good leader to take the company forward. There weren't animals in the zoo. There wasn't a dog in front of the main entrance of her house. There weren't many delegates to speak at the conference. There wasn't a bird in the garden. So, இதில் என்னென்ன nouns இருக்கு? Cat, singular. People, as usual, it's uncountable noun, plural. Leader, third one, singular. Animals, plural. Dog, singular. Delegates, plural. Bird, singular. So, based on the singular and plural noun, we will have the words in before. அதுக்கு முன்னால wasn't or weren't நாங்கள் இங்க யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஓகே. சோ இப்ப நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்சஸும் நெகட்டிவ் சென்டென்சஸும் ஃபுல்லா பார்த்தாச்சு.
இப்ப நான் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் போறதுக்கு முதல்ல I would like any teacher, I mean someone from this group to share some examples. உங்களோட உதாரணங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க so we can have a recap. So நீங்க தான் I want someone to explain me was or were இப்ப நாங்க பார்த்த வரைக்கும் positive sentence and negative sentence. Anyone who is willing, please raise your hand. யாரும் இருக்கிறீங்களா to share your examples? Excuse me, Ms. Mahadevi, நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்களா? It's not very clear. Good evening. Yes, sir. Yeah. Can you share your examples, please? Good evening, sir. Good evening. Okay, sir. I'm sorry, ma'am, the line isn't very clear. Yeah, I have to say Ms. Mahadevi, actually, உங்களோட line is not very clear. நீங்க வேணா எனக்கு chat boxல நீங்கள் break பண்ணுது நீங்கள் சொல்றது. It's breaking. Okay. Now it's okay. Yes. Okay. We have another person with us. Miss Shanti. Yes. Share your examples, Miss. Hello. Yes. Positive sentence. There was a beautiful house. There were many forests in Sri Lanka. Positive sentence. Okay. Negative sentence. There wasn't a house near the road at night. There weren't many students in class. Okay, thank you, Miss. So, Miss Shanti Shapan examples la pathina positive sentence la first one சொன்னாங்க there was a house and second one அது forest. So இது ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா non living things. அதே நேரம் negative sentence முதலாவது again misused the noun house which is a non living thing and ரெண்டாவதா she used students which is living things. So thank you, Ms. Shanti. Is there anyone where yarum examples solla irukringla? You can share. Yes, sir. Good evening, sir. Good evening, ma. Positive sentence. There was a small parrot in our garden. The negative sentence. There wasn't a small parrot in our garden. There were many mountains in Sri Lanka Central Province. There were not many mountains in Sri Lanka Central Province. There weren't. Okay. Sorry. Okay, thank you. Actually, was not pila illa, were not pila illa, but generally, nangal pesum boludhu, it's more suitable to use the contracted form. Okay, thank you, Ms. Kalai Magal. Am I right? Yeah. So, இப்ப we will continue with the questions. இப்ப நாங்க questions க்கு போகலாம். Positive and negative questions. Yeah. So now we have finished the positive and negative sentences.
நேர்மறை வாக்கியங்கள், எதிர்மறை வாக்கியங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது நேர்மறை வினாக்கள், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது எப்பயுமே நாங்கள் இந்த there was were பத்தி மட்டும் இல்லை, நாங்கள் சிங்கிள் இப்ப இது வரைக்குமே நாங்கள் 3 டென்சஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்திருக்கிறோம், பாஸ்ட் பார்த்திருக்கிறோம், ஃபியூச்சர் பார்த்திருக்கிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் முடிச்சிட்டோம், பாஸ்ட் கண்டினியூஸ் முடிச்சிட்டோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் முடிச்சிட்டோம். இது எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா முதலாவதுல வர அந்த கொஸ்டின் வேர்ப் வந்து இப்ப இதுல பாஸ்டா இருக்கிற காரணத்தினால வாஸ் அல்லது வேர் என்ற சொற்களை வச்சு வினாக்களை நாங்கள் அமைக்க போறோம். இதே பிரசன்ட் டென்ஸ் போன கிழமை இஸ் அண்ட் ஆர பத்தி நீங்கள் பார்த்திருப்பீங்க. அப்ப கேள்வி அமைக்கும் பொழுது உங்களுக்கு இஸ் ஆர வச்சுதான் நீங்கள் கேள்விகளும் அமைத்திருப்பீர்கள். அப்ப இங்க என்ன ஸ்ட்ரக்சர் போகுது? was there, அப்படி இல்லாட்டால் you can use were there with noun and adjective, and if you like you can also include place and time. அதாவது இடமும் காலமும் நீங்கள் சேர்க்கவும் முடியும். சேர்க்கும் பொழுது உங்களது வினா கொஞ்சம் விரிவாக வரும். was there a garage in this area? இந்த பிரதேசத்திலே ஒரு கராஜ் இருந்ததா? Were there many students for the lecture? லெக்சருக்கு அதிகப்படியான மாணவர்கள் சமூகம் அளித்தார்களா? இறுதியாக was there any water in the jug? இப்ப இதுல முதலாவது எக்ஸாம்பிள் கராஜ் சிங்குலர், many students plural, water. இப்ப இது முதல் நாங்கள் பார்த்த people மாதிரி. வாட்டர் வந்து நான் முதலே சொன்னேன்னா இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன், அதாவது எங்களுக்கு வாட்டரை எண்ண முடியாது. அப்போ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வரைக்க நாங்கள் was வந்து இங்க பயன்படுத்தி இருக்கோம். was there any water in the jar? சரியா? இப்ப வாட்டருக்கு பதிலா ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி we can use rice. was there any rice in the bag? Was there sugar in the jar? Illati you can say was there enough sand? Was there enough sand to make? Sorry, was there enough mud to make a pot? அப்ப இது வந்து uncountable nouns வரைக்க we always make use of was. So please keep that in mind. So examples, இன்னும் கொஞ்சம் examples பார்க்கலாம். So முதல்லும் நாங்கள் பார்த்த மாதிரி non-living things, living things பார்க்க போறோம். முதல்ல non-living things பாருங்கள். Was there an accident on the road? Were there many errors in your letter? Were there many beautiful beaches in Colombo? Was there a big parking area in front of the school? And were there many vehicles on the road at night? Idile accident is a singular noun, errors plural noun, beaches plural noun, parking area singular noun, and vehicles it's plural noun. Up a singular noun vareka we will be making use of was in the beginning of the sentence, and for plural nouns we'll be making use of were. Okay, so இது எல்லாமே non-living things. So அடுத்து we will be moving to living things. Was there a cat in our house? Were there many people standing at the bus halt? Was there a good leader to take the company forward? Were there many animals in the zoo? Was there a dog in front of the main entrance of her house?
Were there many delegates to speak at the conference? Was there a bird in the garden? So, இதுகள் வந்து these examples, இந்த உதாரணங்கள் living things, உயிருள்ள பொருட்களுக்கு வினாக்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. Cat, ஒருமை, பெயர்ச்சொல், people, uncountable nounல வருது. There are many people. And leader, singular. Animals, plural. Dog, singular. Delegates, plural. And bird, singular. So, இப்ப நாங்கள் positive questions பார்த்துக்கிறோம். Non-living things, living things. அது ரெண்டுக்குமே காமனான ஸ்ட்ரக்சர் was there அல்லது were there யூஸ் பண்ண போறோம். was there சிங்குலருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். were there pluralக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப கடைசியா நாங்கள் பார்க்க போறது நெகட்டிவ் சென்டென்ஸ் questions. எதிர்மறை வினாக்கள். எதிர்மறை வினாக்கள் எப்பயுமே நான் சொல்றேன்னா நாங்கள் contracted form யூஸ் பண்ணுவோம். wasn't or weren't. இந்த கேஸ்ல past tense என்றனால இங்க wasn't or weren't யூஸ் பண்ணி இருக்கிறோம். Followed by there with noun and adjective. பாருங்க example, wasn't there a garage in this area? Weren't there many students for the lecture? Wasn't there any water in the jar? So garage is singular, therefore we use wasn't. Students is plural, therefore we use weren't. And any water, uncountable noun, will be using wasn't. Okay, moving on to non-living things. I'll just read the examples. Wasn't there an accident on the road? Weren't there many errors in your letter? Weren't there many beautiful beaches in Sri Lanka? Wasn't there a big parking area in front of the school? Weren't there many vehicles on the road at night? Accident, all these are non-living things, உயிரற்ற பொருட்கள். Accident is singular, errors plural, beaches plural, parking area singular, and vehicles வந்து plural. So கடைசியா நாங்க பார்க்க போறது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்லயே லிவிங் திங்ஸ். ஸோ முன்னர் நான் சொன்ன மாதிரி அது நெகட்டிவ் பாசிட்டிவ் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எந்த விதத்திலையுமே எங்களோட எக்ஸாம்பிள்ல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. பாஸ்ட் டென்ஸால் இருந்தால் என்ன wasn't or weren't யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவ் கொஸ்டினுக்கு. அதே பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு we'll be starting with was or were. Was there or were there. இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஸோ இதை பற்றிய சமரியை நாங்கள் பார்க்க எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த சமரி பார்க்கறதுக்கு முதல்ல நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். Wasn't there a cat in our house? Weren't there many people standing at the bus halt? Wasn't there a good leader to take the company forward? Weren't there many animals in the zoo? Wasn't there a dog in front of the main entrance of the house? Of her house, sorry. Weren't there many delegates to speak at the conference? Wasn't there a bird in the garden? So, இது எல்லாமே எங்களுக்கு living things, உயிருள்ள பொருட்கள். Cat singular, people uncountable noun, leader singular, animals singular, மன்னிக்கவும் plural, dog singular, delegates plural, bird singular. So, இப்ப கடைசியா நாங்க எங்கட சமரிக்கு வரோம். So, positive sentences பார்த்தோம், negative sentences பார்த்தோம், positive questions பார்த்தோம், negative questions பார்த்தோம். இதுல summary. Positive sentence என்றால் there was a service station in this area. நீங்க was பாவிக்கிறோம் service station singular என்ற காரணத்தினால. அதே சென்டென்ஸை நெகட்டிவ்ல மாத்துவோம் there wasn't a service station in this area.
Positive sentence ரெண்டாவது there were prefix in our class. அது prefix plural இருந்த காரணத்தினால were யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே நெகட்டிவ் சென்டென்ஸ் மாறிக்க there weren't prefix in our class. மூன்றாவது there was some water in the jug and plural, sorry, negative sentence there wasn't any water in the jug. Moving to positive and negative questions. Was there a service station in this area? Wasn't there a service station in this area? So service station singular என்ற காரணத்தினால question wasல தொடங்கி இருக்கு. Negative question wasn'tல தொடங்கி இருக்கு. Prefix ரெண்டாவது prefix plural இருக்கிறனால the question is beginning with were and negative question is beginning with weren't. And the last one, water, which is an uncountable noun. So we'll be using was. The question for positive question will start with was. அதுவும் எதிர்மறை வினாவானது weren'tல தொடங்கும். So இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்த்த பாடத்தின் சாராம்சம். So நாங்கள் இன்றைக்கு எங்களோட வெப்சைட்ல இருக்கிற சில இதுக்கான questions நாங்கள் பார்க்கலாம். So இப்ப உங்களை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்க 2 வலைத்தளங்கள் இருக்குது. ஒன்று iafqe.org, இன்னொன்று SAIA4ECCD.org. இந்த வெப்சைட்டுக்கு போறீங்கன்னா அகாடமிக் செக்ஷன்ல ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நீங்க கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் இருங்க, இட்ஸ் டேக்கிங் சம் டைம். எஸ், இதுல நீங்க கீழே போனீங்கன்னா இன்னைக்கு எங்களோட லெசன் வந்து லெசன் 11. லெசன் 11 11ஆம் பாடம். 11ஆம் பாடத்துல there was, there were. கொஞ்சம் இருங்க, இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஓகே, இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் இப்ப உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருப்பீங்க. டீச்சர் ஷோகேஸ் இருக்கு. இதுல வந்து இன்றைக்கு நான் செய்த இதே லெக்சர் வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சிங்களத்திலயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மொழி வந்து கன்வீனியன்டா ஃபீல் பண்றீங்களோ அந்த மொழியில நீங்கள் தேவைப்பட்டா திருப்பி இது ஒரு முறை நீங்க கேட்கலாம். கேட்டுட்டு பாருங்க, உங்களுக்கு இதுல செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கு. அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு there are some questions to be answered. இந்த பாடம் தொடர்பான சில கேள்விகள் உங்களுக்கு இங்கே கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க கொடுக்கலாம். இந்த பதில்கள் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு கடைசியில ஒரு ஸ்கோர் ஒன்று உங்களுக்கு வரும், அதாவது மதிப்பெண்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்கோர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்ல பிள்ளைகள் நிறைய இருக்கு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் எத்தனை தடவைனாலும் செய்யலாம். ஸோ செய்யக்கு என்ன நடக்கும்னா நீங்கள் என்ன பிழை விட்டுருக்கிறீங்க, ஏன் அது பிழையா போனதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து இருக்கும். ஸோ இதை நீங்க முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கு போகலாம். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு லெசன்லயுமே இருக்கு. அந்த லெசனை முடிச்ச பிறகு அந்த லெசன் ஜெனரல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நாங்கள் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸும் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸும் யூஸ் பண்ணி நாங்கள் இங்க கேள்விகளை அமைச்சிருக்கோம். ஸோ ஓகே, முதல்ல இதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில கொடுங்க. சரி, இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. Write 2 positive sentences starting with there was. அப்ப நான் கொடுக்கலாம். There was an English lesson last week.
There was an English lesson last week. English lesson வந்து ஒரு noun, அது singular இருக்கிறனால நான் was யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு example, there was a kitten in front of my door. There was a kitten in front of my door. என்ற வீட்டு கதவுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு சின்ன பூனைக்குட்டி ஒன்று இருந்தது. ஸோ கிட்டன் வந்து ஒரு சிங்குலர் என்ற காரணத்தினால நாங்கள் வாஸ் யூஸ் பண்ணி இருக்கிறோம். இதே இரண்டாவது கேள்வி. Write two positive sentences starting with were. There were many mangoes in the tree. பல மாங்காய்கள் இருந்தன. அப்ப mangoes, which is a plural noun, அதனால இங்க word யூஸ் பண்ணியிருக்கிறோம். There were many sums which were right. பல கணக்குகள், கொடுக்கப்பட்ட கணக்குல பல கணக்குகள் சரியாக இருந்தது. கணக்குகள் plural. Okay. Write two negative sentences starting with there wasn't. There wasn't much rain last week. இங்க rain வந்து என்னது? It's an uncountable noun. அப்ப there wasn't much rain last week. There wasn't a holiday last month. Negative sentencesல pluralக்கு பார்த்தா fourth question. There weren't many flowers this season. There weren't many flowers this season. அப்ப flowers plural இருக்கிறனால நாங்கள் weren't யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு வசனம், there weren't many people at the wedding. There weren't many people at the wedding. Okay. So அதே மாதிரி we can have two positive questions. Apa was there? Was there a holiday last week? Was there a notebook on my table or on my desk? அதாவது நீங்க விட்டுட்டு போயிருக்கிறீங்களா இருக்கலாம். அப்ப was there a notebook on my desk? என்ற மேசையில ஒரு நோட்புக் நோட் பேட் ஒன்று இருந்ததா? Positive questions pluralக்கு were there many students in the class? இன்னொன்று, were there many vehicles in front of, were there many vehicles on the road? Were there many vehicles on the road? At night, maybe you can add some extra information. At night என்று சொல்லிக்க, I am also including the time. But time இன்றைக்கு கண்டிப்பாக அது நேரத்தை மட்டும் குறிக்கிறது, ஒரு காலத்தையும் குறிக்கும். இரவு. So நீங்கள் இதை மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு கீழே இன்னும் சில 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அங்கே முதல் பாடங்கள்ல உங்களுக்கு MCQ மல்டிபிள் சாய்ஸ்ல தான் போட்டிருப்போம். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபைனலி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோர் வந்து இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் என்னென்ன பிளவிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதை நீங்கள் திருப்பி அட்டென்ட் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் லெசன்ல வந்து அந்த ஃபார்மேட்ல இல்ல, நீங்க மாறா ரெண்டு கேள்வி, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல 2 சிங்குலருக்கு, ப்ளூரலுக்கு 2, நெகட்டிவ் சென்டென்சஸ்ல சிங்குலருக்கு 2, ப்ளூரலுக்கு 2, பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல சிங்குலருக்கு 2, ப்ளூரலுக்கு 2, நெகட்டிவ் கொஸ்டின் சிங்குலருக்கு 2, ப்ளூரலுக்கு 2. ஸோ இதுல நீங்க தான் உங்களோட சென்டென்சஸ் அமைக்க வேண்டி இருக்கு. ஓகே. So I hope this session was useful and I thank everyone for joining. So இன்னைக்கு நான் நினைக்கிறேன் 8:30 மணிக்கு சார் ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு அனுப்பி இருப்பாரா இருக்க வேணும். So நீங்கள் ஃபேஸ் பண்ற any difficulties or any issues so far you can discuss in today's session. So I hope all of y'all had a fruitful session today and hope you will meet at 8:30
ஸோ அந்த மீட்டிங் வந்து 8:30க்கு இருக்கு. ஸோ அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணி யூ கேன் ஜாயின். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் and have a nice evening. So let's meet next Thursday with a different lesson. இன்னொரு lesson நாங்கள் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். Once again, good night. Thank you, sir. Good Yes. night. Night. Sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Good night. Thank you, sir. Good night. Yes. Good night and thank you everyone.